எங்கே போயிட்டு வர? அதுவாங்க, பக்கத்தில் கவிதா வீடு வரைக்கும் போயிட்டு வரேன். ஓ, கவிதா வீட்டுக்கா? ஆமாங்க, அவ சும்மா கூப்பிட்ருந்தா டைமே போகலை அப்படின்ட்டு. அதான் எனக்கும் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. சரி போய் பார்த்துட்டு வரலான்னு பார்த்துட்டு வரேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்துருப்பீங்களே. அதெல்லாம் எல்லாரும் வந்தாங்க. நல்லா அரட்டை அடித்தோம், ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம். சரி வீட்டுக்கு போகலான்ட்டு வந்துட்டேன். அப்புறம் ஏன் முகமெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு? நல்லா ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட தானே இருந்துட்டு வர. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. எனக்கு ஒரு டவுட்டுங்க. என்ன டவுட் உனக்கு? நமக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு? நமக்கு கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆச்சு. ஏன் இப்போ இதை கேட்குற? 4 வருஷம் ஆச்சு. சரி, நம்ம தம்பிக்கு என்ன வயசாகுது இப்போது? உனக்கு என்ன ஆச்சு சுமதி? ஏன் இப்போ இதெல்லாம் கேட்டிருக்க? தம்பிக்கு இப்போ 2 கால் ஆச்சு. கரெக்டு. நம்ம கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆச்சு, தம்பிக்கு இப்போ 2 வயசாச்சு. நம்ம கல்யாண ஆல்பம்னு ஒன்று எடுத்துமே, அது வாங்கணுமா? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆஹா, கல்யாண ஆல்பம் பற்றி கேட்குறாளே. கல்யாண ஆல்பமா? அதான் இன்னும் வாங்கலையே சுமதி. ஏங்க, அவருக்கு பேமெண்ட் எல்லாமே முடிச்சாச்சு. அப்புறமும் ஏன் இன்னும் வாங்காமல் இருக்கோம்? நீங்களும் அதை மறந்துட்டீங்க, நானும் அதை மறந்துட்டேன். இன்னைக்கு கவிதா வீட்டுக்கு போகிறேன். அவளோட மேரேஜ் ஆல்பம், என்கேஜ்மெண்ட் ஆல்பம் எல்லாமே எடுத்து காட்டுறா. எனக்கு அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு, நம்ம கல்யாண ஆல்பமே வாங்காமல் விட்டுட்டோமேன்னு. எல்லாம் கவிதா வீட்டுக்கு போனனால வந்த வேணாம். நீ இதை பிடிச்சிக்குவாளே. என்னங்க, எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? என்ன ப்ராப்ளம் ஆல்பம் வாங்குறதுல? அதுவா சுமதி, ஆல்பம்க்கு அவன் சொன்ன பேமெண்ட் நம்ம கொடுத்துட்டோம். ஆனால் நம்ம மேரேஜில் எடுத்த ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த பேமெண்ட்டை விட ஃபோட்டோஸ் ஜாஸ்தி எடுத்திருக்கோம். ஒன்று அதுக்கான எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கேட்குறாங்க, இல்லைன்னா நமக்கு எடுத்த ஃபோட்டோஸில் எந்தெந்த ஃபோட்டோ கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. செலக்ட் பண்ணி நம்மளை கொடுக்க சொல்கிறாங்க. அதை பண்ணாமல் தான் இப்போ இத்தனை வருஷமாக அது பெண்டிங் ஆகி போச்சு. அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. எனக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எனக்கு ஆல்பம் வாங்கி கொடுங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஓ, ஆல்பம் வாங்கி நீயும் கவிதா கிட்ட போய் காட்டணுமா? இதுதான் எங்கள் மேரேஜ் ஆல்பம், இது என்கேஜ்மெண்ட் ஆல்பம் காட்டணுமா? அதானே? எப்படிங்க அவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்க? 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மேரேஜ் ஆல்பம் பிரச்சனை எங்கள் வீட்டில் மட்டும்தான் நடக்குதா? மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.